வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டும் நினைவு தினம் அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி எடப்பாடி பழனிசாமி மரியாதை. திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பும் வரை ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம் என ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அதிமுகவினர் உறுதிமொழி. தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியதாக திமுக அரசிற்கு அதிமுக கண்டனம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழியில் மக்களின் குரலாய் ஒலிப்போம். பல்வேறு சாதனைகளை கடந்து மக்கள் பணிக்காக உந்து சக்தியாக திகழ்ந்தவர் எனவும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். மழை வெள்ளத்தால் பயிர் சேதம் ஏற்பட்ட விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசிற்கு பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளை நிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்தாங்க. கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. விஷசாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் அதன் விசாரணை முடிய காலதாமதமாகும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மாற்றுத்திறனாளிகள் நலனிற்காக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் விருதுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை. மருத்துவர்கள் இன்றி ஊழியர்களே தலையில் தையல் போட்டதாகவும் நோயாளிகள் குற்றச்சாட்டு. தம்பி பக்கத்துல டார்ச் திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மானாமதுரை மருத்துவமனை சம்பவத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதோடு ஜெனரேட்டரும் பழுதானதால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை. சுய விளம்பரத்திற்காக எல்லாவற்றிலும் எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்வதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு.
நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவினைவாத இயக்கம் என திருச்சி எஸ்பி வருண்குமார் கருத்து. நாம் தமிழர் கட்சியினால் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணையதள குற்றத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் வேதனை. So they start attacking me for affecting the arrest. Subsequently, again when I get shifted to another district, we are required to register an FIR, we arrest it. Continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நாம் தமிழர் கட்சியினர் கூண்டோடு விலகல். சீமான் மீதுள்ள அதிருப்தி காரணமாக கட்சியில் இருந்து விலகுவதாக தகவல். இடைத்தேர்தலில் ஆளும் அரசு தரப்பு காட்டும் வேகத்தை பேரிடர் கால நிவாரணத்தில் காட்டாதது ஏன் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. ஒவ்வொரு முறையும் இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அதற்கு அரசு காரணங்களை சொல்வதும் வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சனம். பாலம் இடிந்து விழுந்ததால் புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து மீண்டும் துண்டிப்பு. முருகம்பாக்கம் வழியாக வில்லியனூர் பாக்கூர் பைபாஸ் வழியாக திருப்பிவிடப்பட்டன. கடலூரில் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வடிய தொடங்கிய தண்ணீர். ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளித்து வரும் மாநகராட்சி அதிகாரிகள். கர்நாடகா மற்றும் சென்னையில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை. பெங்களூருவில் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரவீன் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை. கோவை குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் 126 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள தங்க நகை தொழில் பூங்கா. விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம். மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 5200 சிவப்பு காது அலங்கா நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட இருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்த நிலையில் ஆமைகள் திருப்பி அனுப்பப்பட்டது. மதுரை விக்கிரமங்கலம் அரசு பள்ளி ஆசிரியர் மீது மாணவி தவறாக பாலியல் புகார் அளித்துள்ளதாக சக மாணவர்கள் குற்றச்சாட்டு. மீண்டும் ஆசிரியர் பள்ளிக்கு வர வேண்டும் என நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 2வது நாளாக முழக்கம். திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வேன் மோதி விபத்து. ஒரே பைக்கில் சென்ற இளைஞர்கள் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். உண்மை தகவல்களை மறைத்து பொதுநல வழக்கு தாக்கல் செய்தவருக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம். ஓராண்டிற்கு பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யவும் தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கடந்த 1ஆம் தேதி பைனாஸ் அதிபர் ரமேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது. கடன் கேட்டு தராததாலும் தகாத வார்த்தையால் பேசியதாலும் கூலிப்படையை வைத்து கொலை செய்ததாக கைதானவர்கள் போலீஸ் விசாரணையில் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 32,240 கனஅடியிலிருந்து 25,098 கனஅடியாக சரிவு. காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாயில் 300 கனஅடியும் தண்ணீர் திறப்பு. கோயம்பேடு சந்தை மொத்த விற்பனையில் 400 ரூபாய்க்கு முருங்கைக்காய் விற்பனை.
ஒரு முருங்கைக்காய் 50 ரூபாய் முதல் 55 வரை மொத்த வியாபாரத்தில் விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. நில முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. தன்னை முதலமைச்சராக தேர்வு செய்ய ஆதரவு அளித்த ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவாருக்கு நன்றி தெரிவித்தார் தேவேந்திர பட்னாவிஸ். இன்று மாலை 5:30 மணியளவில் மும்பை ஆசாத் மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட PSLV C-59 ராக்கெட் ஏவுதல் இன்று விண்ணில் செலுத்தப்படுகிறது. மாலை 4:04 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. நாசா தலைவராக ஜாரெட் ஈசாக்மேனை நியமனம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் ட்ரம்ப் அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 8வது சுற்று ஆட்டமும் டிரா. இதுவரை முடிந்துள்ள 8 போட்டிகளில் இருவரும் தலா 4 புள்ளிகளை பெற்று சமனில் உள்ளதால் இழுபறி. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை மாத பிரமோற்சவம் கோலாகலம். சூரிய சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்த தாயார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தீப திருவிழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நாக சைத்தன்யா சோபிதா ஜோடிக்கு ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்த திருமணம். திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 57,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை.